சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்கத்தில் உருவாகி திரைக்கு வந்திருக்க படம் தான் மாமன். இந்த படம் எப்படி இருக்குங்கிறத விமர்சனத்தில் பார்க்கலாம். கதைக்களம் என்னன்னா, சூரியோட அக்கா சுவாசிகா திருமணமாகி 10 ஆண்டுகளாக கர்ப்பமாகாமையே இருந்திருப்பாங்க. இதனால் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே அவரை சும்மா குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு சூழலில் முதல் முறையாக கர்ப்பமாகிற சுவாசிகாவுக்கு ஆண் குழந்தை பிறக்குது. தனக்கு மருமகன் பிறந்து விட்டாங்கிற மகிழ்ச்சியில் தனது ஒட்டுமொத்த அன்பையும் அவனுக்கே தருகிறாரு சூரி. காலையில் எழுந்ததுலேருந்து அவனை குளிப்பாட்டி பள்ளிக்கு அனுப்புறதுலேருந்து இரவு தன்னோட தூங்க வைக்கிறது வரைக்கும் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சூரியே செய்கிறாரு. இதனால் அவன் ஒரு நிமிஷம் கூட தனது மாமனான சூரியை விட்டு பிரிய மாட்டேன்னு முடிவெடுக்கிறாரு. இந்த நிலையில் சூரிக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கு திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு பின்னாடி சூரியை விட்டு அவரோட மருமகன் சிறிது நேரம் கூட பிரியாமல் இருக்கிறாரு. முதல்ல இதை பெருசாக எடுத்துக்காத ஐஸ்வர்யா லட்சுமி நாட்கள் போக போக இது பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. இதனால் சூரிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கடுமையான பிரச்சனை ஏற்படுது. ஒரு கட்டத்தில் குடும்பத்திலிருந்து பெரிய முடிவு எடுக்கிறாங்க 2 பேரும். இதனால் உறவுகளுக்கிடையே விரிசல் விழ மீண்டும் அந்த உறவுகள் இணைந்ததா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. கதாநாயகனாக நடிச்சிருக்க சூரி மிகவும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அக்காவுக்கு தம்பியாகவும், மருமகனுக்கு மாமனாகவும், மனைவிக்கு கணவனாகவும் பாச போராட்டத்துக்கு இடையில எப்படி ஒரு ஆண் இருப்பாங்கிறத சிறப்பான நடிப்பில் வெளிக்காட்டியிருப்பார். அதே போல் கதாநாயகியாக நடிச்சிருக்க ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் அக்காவாக நடிச்சிருக்க சுவாசிகா 2 பேரோட நடிப்பும் படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. தங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு காட்சியிலையும் 2 பேரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எமோஷனல் காட்சிகளில் வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. சூரியோட மருமகனாக நடிச்சிருக்க சிறுவன் நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இவங்களை தவிர ராஜ்கிரண், விஜய், சந்திரசேகர் 2 பேரோட கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்க 2 பேர்த்தோட கதாபாத்திரமும் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி கதாபாத்திரத்தையும் இணைக்கிற விதம் ரசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. மேலும் பாபா பாஸ்கரோட நடிப்பு சிறப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மற்ற நடிகர்கள் அனைவருமே அவங்களோட பங்கை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் இப்படத்தில் எமோஷனல் காட்சிகளை திரைக்கதையில் அமைத்த விதம் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் படம் முழுக்க எமோஷனல் காட்சிகள் மட்டுமே இருந்த மாதிரி, கொஞ்சம் தொய்வாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, எமோஷனல் காட்சிகள் தான் இந்த படத்துக்கு பலம்னாலும் அதுவே சில சமயம் பலவீனமாகவும் தெரிஞ்சுச்சு. ஆனால் இந்த படம் எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் அது சந்தேகம் தான். குறிப்பாக இந்த காலத்து 2K கிட்ஸுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு கண்டிப்பாக தெரில. மற்றபடி படத்தில் குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. எடுத்துக்கொண்ட கதைக்களம் திரைக்கதையில் எமோஷனலாக வடிவமைச்சு திரையில் அழகாக காட்டியிருந்தார் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ். மேலும் கதாபாத்திரங்களை வடிவமைத்த விதம் ரசிக்கும்படியாக அமைஞ்சிருந்துச்சு. ஒளிப்பதிவு சூப்பராக இருந்துச்சு. பின்னணி இசைகள், பாடல்கள் படத்தோட ஒன்றி போகிற மாதிரி இருந்துச்சு. எடிட்டிங்கும் சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, சுவாசிகா இவங்க 3 பேர் நடிப்புமே அட்டகாசமாக இருந்துச்சு. எமோஷனல் காட்சிகள் எல்லாமே படத்துக்கு பலமாக அமைஞ்சிருந்துச்சு. கதைக்களமும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மைனஸ் என்னென்னா, சில இடங்களில் ஏற்பட்ட கொஞ்சம் தொய்வு தான் கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு. மற்றபடி படம் சூப்பர். மொத்தத்தில் மாமன் படம் ஒரு எமோஷனல் ரைடுன்னே சொல்லலாம். இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். என்னோட ரேட்டிங் 5க்கு 3 கொடுப்பேன். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா இல்லையா? உங்களோட ரேட்டிங் என்ன? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.